ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டைனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை உருட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால யாருமே அடிக்கொருக்க செய்ய மாட்டாங்க. இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இதுக்கு சுடு தண்ணி சேர்த்து தான் பிசையணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக இருக்க தண்ணியே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மட்டும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டைக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும் போது மாவெல்லாம் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் பிசையணும். அதனால் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த அளவில் தான் இருக்கணும் கரெக்டாக. இப்போ நம்ம இதை முறுக்கு புளியறதுக்குன்னு ஒரு அச்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு இந்த முறுக்கு உலக்கில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தான் இன்றைக்கி பிழிஞ்சு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம ரொம்ப நேரம் உருட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி அளந்தோம் பார்த்தீங்களா, அந்த கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கணும். லைட்டாக சூடான உடனே நீங்கள் அந்த பால் கொழுக்கட்டைக்கு பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும். அதனால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் முறுக்கெல்லாம் நம்ம புளியுவோம்ல, அந்த மாதிரி பிழிஞ்சு விடணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் மிச்சத்தை சேர்த்துக்கோங்க. மொத்தமாக பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும். எனக்கு மொத்தமே இந்த ஒரு உலக்குக்கு தான் இருந்துச்சு. முறுக்கு உலக்கில் ஒரு உலக்குக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் மொத்தமாக பிழிஞ்சிட்டேன். நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடையில ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு முறை மட்டும் அந்த மேலே இருக்கிறது அந்த தண்ணியில் உள்ளே போகணுன்றதுக்காண்டி நான் ஒரே ஒரு முறை தான் லைட்டாக மட்டும் கிண்டுனேன். ரொம்ப அடிக்கொருக்கா போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் நீங்கள் கிண்ட வேண்டாம். ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் ஒரு முறை பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். 1 கப் மாவுக்கு 4 கப் அளவு தண்ணி நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னுலாம் நினைக்க வேண்டாம். வெந்து வரும்போது கொஞ்சம் திக்காகிக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் பவுடராக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கரையாமல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அதே அளவில். நான் இன்னைக்கு பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இனிமேல் பால் கொழுக்கட்டை செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மாவு மட்டும் நீங்கள் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கரையாமல் இந்த மாதிரி சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.